இன்னைக்கு நம்ம நியூஸ் கிரிக்கெட் சேனல் சார்பா சிங்கப்பூர்ல நடந்த ஐசிசி கூட்டத்துல எடுத்த 5 அதிரடி முடிவுகளை பத்தி பார்க்க போறோம். நம்ம குட்டிப்புயல் 14 வயசு வைபவ் சூரியவன்ஷிக்கு இது ஒரு பெரிய இடியா போச்சு. அதே சமயம் அமெரிக்காவுக்கு 3 மாச கெடு விதிச்சிருக்காங்க. இந்த அதிரடி மாற்றங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கணுமா? தொடர்ந்து படிங்க. முதல்ல இந்த உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதி போட்டிகளை பத்தி பேசணும். 2027, 2029 மற்றும் 2031க்கான இறுதிப் போட்டிகளை நடத்த இங்கிலாந்துக்கு அள்ளி தெளிச்சிருக்காங்க. இதுல இங்கிலாந்துக்கு ஜாக்பாட் அடிச்சிருச்சுன்னு தான் சொல்லணும். அப்புறம் பிரான்ஸ் கிரிக்கெட் சங்கத்தைச் சேர்ந்த குருமூர்த்தி பாலனி, ஹாங்காங்கைச் சேர்ந்த அனுராக் பட்நாகர், கனடாவைச் சேர்ந்த குர்தீப் கிளேயர், இவங்க எல்லாரும் ஐசிசி தலைமை நிர்வாக குழுவில் இணைஞ்சிருக்கிறாங்க. புதுசா குழு அமைச்சு சிலரை உள்ளேயும் வெளியேயும் மாத்தி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஐமோரிஸ்ட் மற்றும் ஜாம்பியா நாடுகள் ஐசிசியின் அசோசியேட் உறுப்பினர்களாகி இருக்கிறாங்க. இப்போ ஐசிசியில மொத்தம் 110 நாடுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. முன்னாடி நம்ம இந்தியா, பாகிஸ்தான், ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, நியூசிலாந்து போன்ற பெரிய அணிகள் மட்டும்தான் ஐசிசி நிகழ்வுகளில் விளையாடிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த எண்ணிக்கை 110 ஆயிடுச்சு. கிரிக்கெட் உலகத்தோட எல்லை விரிஞ்சிருக்கு. பெண்களுக்கான கிரிக்கெட்டை பத்தியும் ஒரு நல்ல செய்தி இருக்கு. ஆப்கானிஸ்தான்ல பெண்களுக்கான கிரிக்கெட் நிறுத்தப்படுற சூழ்நிலையில ஐசிசி அவங்களுக்கு ஒரு பெரிய ஆதரவு கொடுத்திருக்கு. அவங்க ஐசிசி அகாடமியில வந்து பயிற்சி எடுக்கலாம். அது மட்டும் இல்லாம பிசிசிஐ, இசிபி மற்றும் கிரிக்கெட் ஆஸ்திரேலியாவோட சேர்ந்து ஐசிசி துணைத் தலைவர் இம்ரான் குவாஜா மேற்பார்வையில ஒரு புதிய திட்டம் ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல உயர் செயல்திறன் பயிற்சி, உள்நாட்டு கிரிக்கெட் விளையாடுறது மற்றும் 2 பெரிய போட்டிகள்ல ஆப்கானிஸ்தான் பெண்கள் அணி பங்கேற்பதுன்னு எல்லாமே அடங்கும். ஆப்கான் பெண்கள் கிரிக்கெட் மீண்டும் உயிர் பெறும்னு நம்புவோம். அமெரிக்காவுக்கு வந்தாச்சு. அவங்களுக்கு 3 மாசத்துக்குள்ள தேர்தல் நடத்தணும்னு ஒரு கெடு விதிச்சிருக்காங்க. இந்த நேரத்துக்குள்ள புதுசா தேர்தல் நடத்தலைன்னா அமெரிக்காவுக்கு சிக்கல் அதிகமாகும். எந்த ஒரு போட்டியிலும் எந்த தவறும் நடக்கக்கூடாதுன்னு ஐசிசி இந்த முடிவை எடுத்திருக்கு. அவங்க என்ன செய்ய போறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ வர்றோம் நம்ம வைபவ் சூரியவன்ஷி விஷயத்துக்கு. சர்வதேச கிரிக்கெட் விளையாடுறதுக்கான குறைந்தபட்ச வயது 15 வயசா நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, நீங்க 15 வயசு பூர்த்தி ஆகலைன்னா சர்வதேச கிரிக்கெட்ல விளையாட முடியாது. இது நம்ம 14 வயசு வைபவ் சூரியவன்ஷிக்கு ஒரு பெரிய பின்னடைவு. அவரை இந்திய அணிக்கு கொண்டு வரணும்னு நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. உள்நாட்டு கிரிக்கெட்ல அவர் அசத்திட்டு இருக்கிறாரு. ஆனா இந்த புதிய விதி அவரை தடுத்து நிறுத்தி இருக்கு. அவர் 15 வயசாகும் வரை இந்திய அணிக்காக விளையாட முடியாது. உள்நாட்டுல நீங்க எவ்வளோ வேணாலும் அடிச்சு நொறுக்குங்க. ஆனா 15 வயசு ஆகும் வரை சர்வதேச கனவு கொஞ்சம் தள்ளித்தான் போகும். இது ஐசிசி மருத்துவ குழு எடுத்த முடிவு. கடைசியா ஒலிம்பிக் கிரிக்கெட்டை பத்தியும் பேசணும். 2028 லாஸ் ஏஞ்சல்ஸ் ஒலிம்பிக்ஸ்ல கிரிக்கெட் இருக்க போகுது. அணிகளை எப்படி தேர்வு பண்றதுன்னு ஒரு ஆலோசனை நடந்துச்சு. தரவரிசை அடிப்படையில் அணிகளை அனுப்பலாம்னு ஒரு யோசனை வந்திருக்கு. ஆனா இது வெறும் யோசனை தான், இறுதி முடிவு வரல. ஐசிசி நிகழ்வுகளை பத்தியும் சில தகவல்கள் வந்திருக்கு. 2026 T20 உலக கோப்பை இந்தியா மற்றும் இலங்கையில் நடக்கும். 2027 உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டி இங்கிலாந்துல நடக்கும். 2027 ஒரு நாள் உலகக்கோப்பை தென்னாப்பிரிக்கா, ஜிம்பாப்வே மற்றும் நமீபியாவில் நடக்கும். 2028 T20 உலகக்கோப்பை ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்தில் நடக்கும். 2029 உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டி மறுபடியும் இங்கிலாந்துல தான். 2029 சாம்பியன்ஸ் டிராபி நம்ம இந்தியாவில் நடக்கும். 2030 T20 உலக கோப்பை இங்கிலாந்து, அயர்லாந்து மற்றும் ஸ்காட்லாந்துல நடக்கும். 2031 2 பெரிய நிகழ்வுகள் இருக்கு. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டி இங்கிலாந்துல நடக்கும். அப்புறம் ஒரு நாள் உலக கோப்பை இந்தியா மற்றும் வங்கதேசத்துல நடக்கும். இந்த எல்லா முடிவுகளும் கிரிக்கெட்டை இன்னும் சிறப்பாக்க எடுத்திருக்காங்க. ஐசிசிக்கு இது எவ்வளவு பெரிய லாபத்தை கொண்டு வரும், அணிகளுக்கு எவ்வளவு தூரம் உதவும், முக்கியமா ஆப்கானிஸ்தான் பெண்கள் அணி சர்வதேச கிரிக்கெட்ல ஐசிசி போட்டிகள்ல விளையாடுமா இல்லையான்னு பார்க்கணும். இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம நியூஸ் கிரிக்கெட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.